வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜனவரி 24 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அத பத்தின ரிவ்யூவை வாங்க இப்ப பார்க்கலாம். என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, வில்லி வந்துட்டு நேரா அவங்க புருஷனையும் காளியம்மாளையும் வந்து பாக்குறாங்க. அவங்க வில்லிய பார்த்ததோட, வாமா, அங்க நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே கேள்விப்பட்டோம். அந்த ஈஸ்வரி அந்த டிரைவர் பைய கூட சேர்ந்துகிட்டு இப்படி எல்லாம் பண்ணுவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் அக்கா அப்படி பண்ணதுக்கு காரணம் அந்த வீட்டுல உள்ள ஒட்டுமொத்த எல்லாருமே தான். எல்லாருமே சேர்ந்து அக்கா கிட்ட சொன்னதோட அக்காவும் நம்பி அப்படி ஒரு முடிவெடுத்துட்டான். இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, விடவே கூடாது, அந்த ஈஸ்வரியையும் அந்த டிரைவர் பையலையும் விடவே கூடாது. அவங்கள மொத்தமா பழிவாங்கறதுக்கு நான் ஒரு பிளான் பண்ணிட்டேன். அப்ப வில்லி சொல்றாங்க, சொல்லுங்க அத்தை, என்ன பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. சோ அந்த பிளானுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்கறேன். இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, இன்னும் 2 நாளையில இங்க ஒருத்தர் நகை கடை போட போறாங்க. அவங்க நேரா ஈஸ்வரி கிட்ட வந்து பேசுவாங்க. அவங்க பேசின மாதிரியே நம்ம ஒரு பிளான் பண்ண போறோம். அப்படியே ஈஸ்வரி மேல பழி போட போறோம். என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டுட்டு வில்லி சொல்றாங்க, சூப்பர் அத்தை, இந்த பிளானையே நம்ம செய்யலாம் அப்படின்னு சொன்னதும் காளியம்மாளும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு நேரா அந்த ஃபைனான்ஸ்காரவங்களுக்கு போன் பண்றாங்க. அவங்க நேரா காளியம்மாளோட வீட்டுக்கு வந்துட்டு, சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்ல, காளியம்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு இதை விட அதிகமான படம் கிடைக்கும். இந்த ஊர்ல உள்ள நகை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அதுக்காக பயப்படணும், அந்த பணத்தை எல்லாம் நீங்க திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நீங்க பேசாப்புல நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்க ஊருக்கு போயிட்டா போதும் அப்படின்னு சொன்னதும் உடனே அவங்களும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஈஸ்வரிய வந்து சந்திக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்போ காளியம்மா நேரா சந்திரா கிட்ட, இங்க பாரு மருமகளே, நீ எப்படியாவது உங்க அக்காக்காரியே இதுக்கு ஒத்துக்க வச்சுட்டா போதும், மிச்சத நான் பாத்துக்கிறேன். இதை கேட்டதும் வில்லியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வில்லி நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அக்கா கறியை எப்படியாவது இந்த பிரச்சனையில சிக்க வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இன்னொரு பக்கம் காளியம்மா என்ன பண்றாங்கன்னா, அந்த பைனான்ஸ்காரவங்களை, இங்க பாருங்க, நீங்க போயிட்டு ஈஸ்வரி கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசுங்க. இந்த ஊர் மக்களுக்கு நல்லது செய்ய போற மாதிரி பேசுங்க. அவ உடனே ஒத்துப்பா. இத பயன்படுத்தி நம்ம அந்த ஈஸ்வரிய பழி வாங்கிடலாம். இது கேட்டதும் அவங்களும் சரிங்க மேடம், இந்த அளவுக்கு நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஈஸ்வரியோட ஆபீஸ்க்கு கிளம்புறாங்க. அங்க ஈஸ்வரி இருக்காங்க. நேரா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, மேடம் வணக்கம் மேடம், நாங்க இது மாதிரி ஒரு கம்பெனில இருந்து வரோம். நீங்க நகை கொடுத்தீங்கன்னா அதுக்கு அதிகப்படியான வட்டி கொடுக்குறோம். இதனால எங்களுக்கு எந்த லாஸும் கிடையாது. இதுல எங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்கும், உங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்கும். இது கேட்டதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, சரி அப்படியே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்ல மேடம், இந்த ஊர் மக்கள் யாருமே என்ன அதிகமா நம்ப மாட்டேங்கிறாங்க. சோ நீங்க வந்து எல்லார்கிட்டயும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி நாளைக்கு காலையில வீட்டுக்கு வாங்க, ஊர் மக்கள் ஒரு சில பேரை வர சொல்றேன், அவங்க எல்லாரும் அந்தத்தோட இதை முடிவு பண்ணிடலாம். இது கேட்டதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க நேரா காளியம்மாளுக்கு போன் பண்ணி, ஈஸ்வரி மேடம், இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஈஸ்வரி மேடத்தை பார்த்துட்டு வந்தோம். அவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு காலையில அவங்க வீட்டுக்கு ஊர் தலைவர்கள் எல்லாரையுமே வர வச்சு அவங்க கிட்ட இந்த செய்தியை சொல்றதா ஈஸ்வரி சொல்லியிருக்காங்க. சோ நாங்க சொன்னது எல்லாத்தையுமே நம்பிட்டாங்க. நாளைக்கு நம்ம நினைச்சதுதான் நடக்க போகுது. அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, அவங்க எல்லாரும் ஈஸ்வரிய நம்பி உங்ககிட்ட நகையை கொடுப்பாங்க, நீங்களும் பணத்தை கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் அந்த நகை எல்லாத்தையுமே கொண்டுகிட்டு நீங்க எஸ்கேப் ஆயிருங்க. அதுக்கப்புறம் நடக்க வேண்டியத ஈஸ்வரி பாத்துப்பா. ஈஸ்வரி தான் இதுல மாட்ட போறா, நீங்க மாட்ட போறது கிடையாது அப்படின்னு சொன்னதும் அவங்களும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி நேரா வீட்டுக்கு வராங்க. ஈஸ்வரி நேரா அவங்க தங்கச்சியை பார்த்ததோட ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா உன்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும் சந்திரா. அப்ப சந்திரா சொல்றாங்க, சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இது மாதிரி இன்னைக்கு காலையில 2 பேர் என்ன வந்து பார்த்தாங்க. சோ நகை வந்துட்டு அடகு வைக்கிறவங்க ஊர் மக்கள்
வந்து நகையை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு அதிகப்படியான வட்டி கொடுக்கறதா சொன்னாங்க. இது கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, சூப்பர்க்கா, ஊர் மக்கள் இதனால பயன்தான் அடைவாங்க, யாரும் இதனால ஏமாற போறது கிடையாது. உன்னை மீறி யாருக்கா ஏமாத்த முடியும்? அவங்கள சரின்னு சொன்னியா? ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி, சரின்னு சொன்னேன். நாளைக்கு காலையில அவங்கள வர சொல்லியிருக்கேன். இதை கேட்டதும் சந்திராவும், சூப்பர்க்கா, ஊர் மக்களிடையே உனக்கு ஒரு நல்ல பேரும் கிடைக்கும்க்கா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரியும் ஆமாண்டி அப்படிங்கிறாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, தெரியாதவங்களுக்கெல்லாம் நீ அந்த மாதிரி சலுகை கொடுக்கறது ரொம்ப தப்பு. அவங்க யாரு, என்ன, எவரு அப்படின்னு உனக்கு தெரியுமா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமாத்த, அவங்க யாரு எவரு அப்படின்னு தெரியாம நீங்க முன்கூட்டியே இப்படி சொல்றது தப்புத்த. அப்ப சந்திரா சொல்றாங்க, ஏய், அக்காவுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அக்காவை பத்தி நீ என்ன சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். அக்காவுக்கு எல்லாமே தெரியும். யாருக்கு என்ன முடிவெடுக்கணும், என்ன பிளான் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே என் அக்காவுக்கு தெரியும். நீதான் இத்தனை நாளும் இந்த குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தியா? எங்க அக்காவுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியும். தேவையில்லாம நீ இடையில புகுந்து திட்டு வாங்காத அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, இங்க பாருங்கத்த, உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். அவங்க யாரு அப்படிங்கறது நமக்கு தெரியாது. அவங்கள பத்தி ஃபர்ஸ்ட் விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்துல இறங்குனா நல்லது அப்படின்னு தோணுது. இது கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, பாத்தியாக்கா, இதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தை அவன் தான் பாத்துக்கிட்டானோ, அதுக்காக அவன் உனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டான் பாத்தியா? இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி, இந்த வீட்டுல இவனோட அதிகாரம் இன்னும் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இங்க பாரு, நீ எப்போ அந்த சேதுபதியோட பேரன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சோ அப்பயே வந்துட்டு உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல அப்படின்னு ஆகிருச்சு. நீ தேவையில்லாம இந்த மாதிரி ரொம்ப கெத்து காட்டி பேசுறது ரொம்ப வேஸ்ட். ஓரமா நின்னு என்ன முடிவெடுக்கணும் அப்படிங்கறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அமைதியா இருக்காரு. அப்புறமா மயிலு, ராஜா எல்லாருமே யோசிக்கிறாங்க, கண்டிப்பா இந்த சந்திராவால ஈஸ்வரிக்கு ஏதாவது ஆபத்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா ரூமுக்குள்ள போறாரு. அங்க போனதோட நம்ம மயில சொல்றாரு, இங்க பாருங்க சகல, கண்டிப்பா இதனால அத்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி சகல அத்தைய இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துறது? அப்ப ஹீரோ சொல்றாரு, நம்ம என்ன சொன்னாலும் அத்தை இப்ப கேக்குற நிலைமையில இல்ல. அதனால அத்தை கண்டிப்பா இப்ப கோவம் தான் படுவாங்க. சோ பாத்துப்போம், எப்படியும் அத்தை எந்த வகையிலையும் ஏமாறாம நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல அவரு சொல்றாரு, ஆமா சகல, அத்தை எந்த வகையிலையும் ஏமாறாம நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மறுநாள் காலை பொழுது விடியுது. அந்த பைனான்ஸ்காரவங்க 2 பேரும் ஈஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. கூடவே ஊர் தலைவர்கள் எல்லாரும் வராங்க. ஊர் தலைவர்கள் வந்ததும் ஊர் தலைவர்கள் ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்கம்மா, இது மாதிரி இங்க எல்லாருமே கூப்பிட்டு அனுப்புனீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம், சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, வணக்கம், நான் கூப்பிட்ட உடனேயே நீங்க எல்லாருமே எனக்கு மரியாதை கொடுத்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன். இது நிக்கிறாங்களே, இவங்க 2 பேரும் நம்ம ஊருக்குள்ள புதுசா ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால நீங்க எல்லாருமே கண்டிப்பா ஒரு நல்ல பலனை அடைவீங்க. அவங்க நகையை எடுத்துக்கிட்டு அதிகப்படியான பணம் தரதா சொல்லியிருக்காங்க. வட்டியும் ரொம்ப கம்மியா எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சோ இது ரொம்ப பெரிய விஷயம் தானே, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு அவங்க எல்லாரும் சொல்றாங்க, ஈஸ்வரியம்மா, இதுக்கு நீங்க வந்துட்டு பாதுகாப்பா இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன பயம்? நாங்க எல்லாருமே அவங்க கிட்ட பணம் கொடுத்துட்டு அதிகப்படியான பணம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னதும் பைனான்ஸ்காரவங்க ஈஸ்வரிய பார்த்து, மேடம், நீங்க வந்துட்டு சொன்னதுனாலதான் இவங்க எல்லாருமே இந்த நகையை கொடுக்குறாங்க, ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி மக்களோட பார்த்து, இங்க பாருங்க, உங்க நகை எல்லாத்துக்குமே நான் பொறுப்பு, நீங்க யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இது கேட்டதும் அவங்களும் ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நகையை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ ஈஸ்வரி நேரா அவங்க 2 பேரையும் பார்த்து, இங்க பாருங்க, மக்கள் எல்லாருமே என் மேல அதிகப்படியான நம்பிக்கையை வச்சிருக்காங்க. சோ அவங்க எல்லாருமே ரொம்ப நம்பிக்கையோட இந்த நகையை கொடுத்துருக்காங்க. சோ நீங்க பார்த்து இந்த நகைய பத்திரமா வச்சுக்கணும். அதுக்கு அவங்க சொல்றாங்க, மேடம், எங்க கிட்ட நகை வந்துருச்சுல்ல, நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்குள்ள போறாங்க. சந்திரா இத பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்திரா இங்கேந்து வந்துட்டு பைனான்ஸ்காரவங்க 2 பேரையும் பார்த்து, இங்க பாருங்க, என் அத்தை சொன்னதும் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல, உங்க கைக்கு நகை வந்துருச்சு. நாளைக்கு காலையில இந்த உங்களுடைய கம்பெனி எல்லாத்தையுமே மூடிட்டு எஸ்கேப் ஆயிடணும்.
இது கேட்டதும் அவங்களும் சரிங்க மேடம், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னதும் சந்திராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்குள்ள போறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் நேரா கடைக்கு போயிட்டு அங்க உள்ள நகை எல்லாத்தையுமே ஒரு பேக்ல போட்டுக்கிட்டு கடையையும் டோட்டலா காலி பண்ணிட்டு நேரா கார் எடுத்துக்கிட்டு காளியம்மாவோட வீட்டுக்கு போறாங்க. காளியம்மா நேரா அவங்கள பார்த்து இங்க பாருங்க, இப்போ எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க சொல்றாங்க, மேடம் இது மாதிரி நாங்க எல்லா நகையும் எடுத்துக்கிட்டோம், சோ நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் வந்திருக்கோம். காளியம்மா சொல்றாங்க, சரி சரி கிளம்புங்க, யாருடைய கண்லையும் பற்றாதீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க சொல்றாங்க, மேடம் நாங்க யாருடைய கண்லையும் படமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்தே எஸ்கேப் ஆகுறாங்க. அப்போ சிவனாண்டி சொல்றாரு, என் பொண்டாட்டி சந்திராவை கொடுமைப்படுத்தினதுக்கும் சாட்டையால அடிச்சதுக்கும் ஈஸ்வரி சரியா வாங்க போறா. அவ எல்லா பணத்தையும் ஊர் மக்களுக்கு கொடுத்துட்டு நடுத்தெருவுல நிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதோட எல்லா மக்களும் அந்த கடையை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த ஃபைனான்ஸ் கடை திறக்கவே இல்லை. அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. என்ன இது, இன்னும் கடை திறக்கவே இல்லையே அப்படின்ட்டு. அப்ப இன்னொருத்தர் ஓடி வந்துட்டு, ஐயோ உங்க எல்லாருக்கும் செய்தி தெரியாதா, இந்த கடையை ஓபன் பண்ணவரு நம்ம எல்லாருக்கிட்டையும் பணத்தை வாங்கிக்கிட்டு நகையையும் வாங்கிக்கிட்டு ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஊர் மக்கள். அப்ப ஒருத்தர் சொல்றாரு, இங்க பாருங்க, ஈஸ்வரி அம்மா தானே இது எல்லாத்துக்கும் நான் பொறுப்பு அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள நம்பிதானே நம்ம இந்த நகை எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுத்தோம். சோ வாங்க எல்லாருமே ஈஸ்வரி அம்மா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே ஆமா ஆமா ஈஸ்வரி அம்மா தான் இதுக்கு பொறுப்பு, வாங்க எல்லாரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஈஸ்வரியோட வீட்டுக்கு போறாங்க. நிறைய பேரு கூட்டமா வரத பார்த்துட்டு ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அப்போ எல்லாருமே ஈஸ்வரி ஈஸ்வரின்னு கூப்பிட ஈஸ்வரி வெளியில வந்துட்டு, சொல்லுங்க என்ன எல்லாரும் இவ்ளோ காலையில வந்திருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்றாங்க, ஈஸ்வரி அம்மா நீங்க சொன்னீங்க அப்படிங்கறதுக்காக தான் உங்களை நம்பி அந்த புது ஃபைனான்ஸ்காரவங்க கிட்ட எங்க கிட்ட இருக்கிற நகை எல்லாத்தையுமே கொடுத்து பணமா மாத்தணும். ஆனா இப்ப அந்த கடையவே காணோம், அவங்க எல்லாரும் காலி பண்ணிட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன சொல்றீங்க அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமாங்க மேடம், அந்த இடத்தைய பார்த்துட்டு தான் நாங்க வரோம், உங்களை நம்பிதான் நாங்க அவங்க கிட்ட எங்க நகை எல்லாத்தையுமே கொடுத்தோம். இப்போ அவங்க எங்க நகை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க, இப்போ நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ ஈஸ்வரி நேரா மயிலு கிட்ட, மாப்பிள்ள என்னன்னு ஒரு எட்டு பாத்துட்டு வாங்கல அப்படின்னு சொல்ல, மயிலு சொல்றாரு, சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் ஹீரோவும் சேர்ந்து நேரா அந்த கடைக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா கடை பூட்டி கிடக்கு. ஹீரோ சொல்றாரு, இந்த கடையை பூட்டிட்டாங்க, சோ கண்டிப்பா இது அத்தைய மாட்டி விடுறதுக்கான பிளான். அப்ப மயில சொல்றாரு, சகல வேற யாரா இருக்கும், அந்த காளியம்மாளும் சிவனாண்டியும் சேர்ந்துதான் இப்படி ஒரு பிளான் பண்ணிருப்பாங்க. பாவம் அத்தை, இது தெரியாம இந்த பிரச்சனையில சிக்கிட்டாங்க, அவனுங்க வேற நகை எடுத்துக்கிட்டு போயிட்டானுங்க, இப்போ என்ன சகல பண்றது. அப்ப ஹீரோ சொல்றாரு, அதான் எனக்கும் தெரியல, சரி அத்தை அங்க வெயிட் பண்ணுவாங்க, சரி வாங்க போய் சொல்லலாம் அப்படின்னு சொன்னதும் மயிலும் வாங்க சகல அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. அங்க ஈஸ்வரி நேரா மயில பார்த்து, சொல்லுங்க மாப்பிள்ள என்ன ஆச்சு அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, அத்தை இவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான், கடை எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு அவனுங்க எங்கேயோ ஓடிட்டானுங்க, அதுவும் கடைக்குள்ள ஒரு பொட்டு நகை கூட இல்ல. இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. ஊர் மக்கள் ஈஸ்வரிய பார்த்து, மேடம் இப்ப புரியுதா, உங்களை நம்பிதான் நாங்க அவ்வளவு பெரிய நகை எல்லாத்தையுமே அவங்க கிட்ட கொடுத்தோம், இப்போ நகை எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டானுங்க, இப்ப நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ மயில சொல்றாரு, இங்க பாருங்க, அவனுங்க நகை எடுத்துட்டு போயிருவாங்கனுங்க அப்படின்னு அத்தைக்கு தெரியாது, அப்படி தெரிஞ்சிச்சுன்னா எப்படி அத்தை இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒத்துப்பாங்க. இங்க பாருங்க, அத்தைக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதுக்கு மக்கள்ல ஒருத்தர் சொல்றாரு, இங்க பாருங்க, எப்படி சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லுவீங்க, ஈஸ்வரி மேடம் தானே நான் பொறுப்பு அப்படின்னு சொன்னாங்க, இப்ப என்ன எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க. இங்க பாருங்க, எங்களுக்கு தெரியாது, எங்களோட நகை எங்களுக்கு வேணும், இல்லைன்னா ஈஸ்வரி அம்மாவை கைது பண்ற மாதிரி ஆகும். இதை கேட்டதும் மயிலு டென்ஷன் ஆகி, ஏய் என்னடா பேசுற அப்படின்னு சொல்ல, ஊர் மக்கள் சொல்றாங்க, இங்க பாருங்க, அவர் அப்படி என்ன தப்பா பேசிட்டாரு, உண்மையை தானே சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க எங்களோட நகையை கொடுத்துருங்க, நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த நகைய சேர்த்து வச்சிருந்தோம், எங்க பொண்ணுங்களோட கல்யாணம் இருக்கு, எங்களுக்குன்னு தேவைகளும் இருக்கு, இப்படி நகையை விட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.
ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.